Hello guys, welcome to Brainary Tutorials. நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாப்டரோட லாஸ்ட் கான்செப்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த கான்செப்ட் பார்த்துட்டோம்னா the whole chapter is over. நம்ம வந்துட்டு we'll see a small Q&A after this chapter. அதுக்கப்புறம் we'll move on to second chapter. இதில் ஒரு ஸ்ட்ராங் பேஸ் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கிடைச்சிருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்கிற பேஸ் தான் throughout your whole 11th and 12th உங்களுக்கு மொத்தமாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற இடமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாப்டர் இன் யோர் 11th தான். ஸோ வந்துட்டு ஐ ஹோப் யூ கைஸ் ஹாவ் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஸ் டு என்ன இருக்குது சாப்டர் 1ல் அப்படின்றது வந்துட்டு ஐ ஹோப் ஸோ யூ ஹாவ் தட். ஸோ இது வந்துட்டு சேம் ஓல்டு நம்ம என்னெல்லாம் இருக்கும், இப்போ நம்ம இதில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிம்பிள் எக்கானமி முடிச்சாச்சா, அடுத்தது சென்ட்ரல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் அன் எக்கானமியும் முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் சென்ட்ரலி பிளான்டு முடிச்சாச்சு. பட் ஆனால் மார்க்கெட் எக்கானமி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம், ரைட்? அண்ட் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வும் முடிச்சாச்சு. அடுத்தது என்ன, பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ் முடிச்சாச்சு, மைக்ரோ அண்ட் மேக்ரோனா என்னன்னு முடிச்சாச்சு. பிளான் ஆஃப் த புக் இஸ் நத்திங் பட் என்ன உங்கள் புக்கில் இருக்குன்ற ஒரு க்ரக்ஸ் தான். ஸோ இதில் நம்ம மெஜாரிட்டி எல்லாமே முடிச்சாச்சு, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் சாப்டரே இட்ஸ் கோயிங் டு எண்ட். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு உள்ளே போகலாம். ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் தான் ரெண்டு விஷயம் இருந்துச்சு. ஒன்று சென்ட்ரலி பிளான்ட் எக்கானமி. சென்ட்ரலி பிளான்ட் எக்கானமியோட ஒரு சின்ன ரீகேப் மட்டும் பார்க்கலாம். வாட் இஸ் த சென்ட்ரலி பிளான்ட் எக்கானமி? அதாவது எல்லா பவருமே சென்ட்ரலைஸ்டாக கவர்மெண்ட் கிட்டேயே இருந்துச்சுன்னா அதுதான் சென்ட்ரலி பிளான்ட் எக்கானமி. இந்த மாதிரி கவர்மெண்ட் கிட்டேயே எல்லாமே இருக்கும்போது என்ன ஆகும்? there won't be any choice that can be made by the buyer. பையருக்கு சாய்ஸே இருக்காது, கவர்மெண்ட் என்ன கொடுக்குதோ அதுதான் வாங்கி சாப்பிடணும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் the whole economy will run. கரெக்டா? இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் தான் சைனா, கியூபா, அப்புறம் வந்துட்டு நார்த் கொரியா, இவங்களெல்லாம் பார்த்தோம். now we are going to see what is a market economy. see, centrally planned economy na everything is government, but market economy is straight opposite of centrally planned economy. இதுல see what is even is a market economy. in a market economy the government is like, நீங்கெல்லாம் என்ன பண்றீங்களோ பண்ணுங்கப்பா, நான் வந்துட்டு பின்னாடி இருந்து மேபி நான் ரெகுலேட் பண்ணலாம், இல்லை வந்து நான் அதுல இல்லாமையே கூட இருக்கலாம், நான் ஜஸ்ட் அங்க இருக்கலாம், அவ்வளவுதான், நான் ஜஸ்ட் வைப் பண்ணிருப்பேன் பேக்ரவுண்ட்ல, அதுதான் அங்க சொல்ல வராங்க. ஸோ கவர்மெண்ட் இன்வால்வ்மெண்ட் சென்ட்ரலி பிளான்ட் எக்கானமியை விட கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் மேபி இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலான்றது தான் மார்க்கெட் எக்கானமி. இப்போ வந்துட்டு என்ன சொல்றாங்க, எல்லா டிசிஷனுமே இங்க பாருங்க, எக்கனாமிக் டிசிஷன்ஸ் as to what to produce, centrally planned central problems of an economy னு ஒன்று படிச்சோம் தெரியுமா? what to produce, how to produce and for whom to produce ன்னு. அதில் பாருங்க, what to produce, how to produce and for whom to produce government எடுக்காம the people, that is us, the consumers, and the businesses, that is the ones other than the government, இந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்றவங்க, மேனுஃபேக்சரர்ஸ், இவங்க மாதிரியான பிஸ்னஸ் பீப்புள் தான் தே டேக் த டிசிஷன் ஆஸ் டு இந்த மாதிரி சென்ட்ரல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் அன் எக்கானமியில். வாட் டு ப்ரொடியூஸ்ல ஒரு பிஸ்னஸ் மேனா நான் யோசிக்கும் போது நான் வேற மாதிரி யோசிப்பேன், நான் கவர்மெண்டா யோசிக்கும் போது வேற மாதிரி யோசிப்பேன். that is why you need to know the difference between a centrally planned economy and a market economy. புரியுதா? இப்போ வந்துட்டு தே இன்ட்ராக்ட் ஃப்ரீலி, அதாவது யார் இந்த இடத்துல தேன்றது யாரும் கிடையாது, த பீப்புள் அண்ட் த பிஸ்னஸ், இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரீயான இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல பீப்புளோடைய வான்ஸை வந்துட்டு மெஜாரிட்டி வான்ஸ் என்னவா இருக்கும், அதுதான் பிஸ்னஸோடைய வாட் டு ப்ரொடியூஸ் ஆகும் இருக்கும். புரியுதா? இப்போ மெஜாரிட்டி ஆஃப் வான்ஸ், சம்டைம்ஸ் பீப்புள் வந்துட்டு நெசசிட்டிஸை விட லக்ஸுரிஸை வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஒரு சில கண்ட்ரீஸ்ல, ரைட்? அந்த மாதிரி இருக்கிற இடத்துல பிஸ்னஸும் என்ன பண்ணுவாங்க, லக்ஸுரி கூட்ஸை தான் வந்துட்டு தே வில் ட்ரை டு மேனுஃபேக்சர் அண்ட் கிவ் இட் டு த பீப்புள். ஸோ இந்த மாதிரி ஒரு பீப்புளுக்கும் பிஸ்னஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், அந்த இடத்துல இன்ட்ராக்ஷன் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்றத தான் சொல்றாங்க. அதனால தான் அதை மார்க்கெட்னே சொல்றாங்க. சரி, மார்க்கெட் எக்கானமினா என்னன்றது ஒரு ஐடியா, ஒரு கிளிம்ஸ் பார்த்தோம், கரெக்டா? இப்போ மார்க்கெட்னா என்ன, அதுதான் நெக்ஸ்ட் பார்க்க போறோம். வாட் இஸ் அ மார்க்கெட், வாட்ஸ் அ மார்க்கெட்? ஸோ ஈகான் அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் லைக் அ வர்ச்சுவல் ரியாலிட்டி ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற மாதிரி வில் கீப், ஓகேவா? ஈகான்ன்றது அது ஒரு டைப் ஆஃப் ஒரு ஸ்பேஸ், அது ஒரு எக்கானமி அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை வச்சுட்டு இதை பாருங்க. மார்க்கெட்டுன்றது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஸ்டால் போட்டு அதுல பொட்டிக்கடை மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் வித்துட்டு இருந்தா அது மட்டும் ஒரு மார்க்கெட் கிடையாது. அதுதான் இங்க சொல்ல வராங்க. மார்க்கெட்டுன்றது சந்தை,
சந்தை ஒரு மார்க்கெட்டு, இல்லைன்னா வந்துட்டு நீங்க வாங்குற ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிளாட்ஃபார்ம் ஒரு மார்க்கெட்டு. நீங்க எந்த இடத்துல போய் கூட்ஸ் அண்ட் சர்வீஸை அவைல் பண்ணி வாங்கிக்கிறீங்களோ அது எல்லாமே மார்க்கெட். பட் நாட் நெசசரிலி இட் ஷுட் ஆல்வேஸ் பி பிசிக்கல். அது என்னவாகவும் இருக்கலாம். சி, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ பிளேஸ் வித் ஸ்டால்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், பட் எனி செட்டப், ரைட் இட் நவ், எழுதுங்க. Any setup where buyers and sellers can freely exchange goods and services even without meeting face to face. What does even without meeting face to face means? Online, virtual. என்னது virtual, கரெக்டா? virtualல நான் வாங்குறனாலுமே அது மார்க்கெட் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. we will see a few examples. see, Amazon is a market. Amazon is like not அந்த எர்வா மேட்டின் அந்த மாதிரிலாம் கிடையாதுப்பா. அமேசான்ன்றது வந்துட்டு நம்ம ஓகே ஐ ஹோப் யூ கைஸ் நோ வாட்ஸ் அமேசான். அது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், லைக் எப்படி சொல்றது, இதுதானே. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன? see, as I told you, virtual-ஆ இருந்ததுன்னா அமேசான் இஸ் ஆல்சோ அ மார்க்கெட். உங்களோட வில்லேஜ்லன்றதை விட உங்க ஏரியாலேயே வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த சண்டே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் மாதிரி போட்டிருப்பாங்க. அது கூட ஒரு மார்க்கெட் தான். இந்த ரோடோடத்துல தே வில் செல் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி. ஸோ வில்லேஜ் ஹட் மார்க்கெட், அது ஒரு மார்க்கெட். வில்லேஜ் ஹட்ன்றது இட்ஸ் லைக் ஒரு பொட்டி கடை மாதிரி, ரைட்? சி, அ ஃபார்மர் செல்லிங் கிராப்ஸ் ஓவர் த ஃபோன் இஸ் ஆல்சோ அ மார்க்கெட். நான் ஃபோன்ல வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு சேல் பண்றேன். சி, நம்ம இப்போ நிறைய விஷயம் அந்த மாதிரி தானே பண்றோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் லைக் பூமிங்ல. ஸோ அந்த மாதிரி ஃபோன்ல செல் பண்ணாலுமே இட் இஸ் அ மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் இன்ஸ்டா த்ரிஃப்ட் பேஜ், இன்ஸ்டாகிராம்ல நிறைய யூ வுட் ஹவ் சீன் யூனோ செல் பொருள் வாங்கி விற்கிறதெல்லாம் யூ வுட் ஹவ் சீன். அது கூட ஒரு மார்க்கெட் தான். ஸோ இன் திஸ் எனி திங் கேன் பி மார்க்கெட். அதை தான் சொல்ல வராங்க. எனி செட்டப் where buyer and seller can exchange goods and services is a market, even without meeting in face to face. அது எல்லாமே மார்க்கெட் தான். So yes, market can be online, offline, a place, or even just a vibe. Okay va? இப்போ see, these are the things that you should write if asked as a theory question. market economy na என்னப்பா அப்படின்னு ஒரு theory question வந்துச்சுன்னா these are the points that you should write. okay va? first point, there's always a freedom of choice. see, centrally planned economy la freedom of choice ஏ இல்லை. ஏன்னா அந்த இடத்துல எல்லாமே கவர்மெண்டே நமக்காக டிசைட் பண்ணிடுது. நம்ம அந்த இடத்துல எனக்கு என்ன வேணும்ன்றதே வந்துட்டு அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. பட் இங்க மார்க்கெட் எக்கானமில உங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் இருக்கும். ஏன்னா பிசினஸ்மேன் வந்துட்டு உனக்கு என்ன வேணுமோ அதை ப்ரொடியூஸ் பண்ணாதான் அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். கரெக்டா? அப்போ உனக்கு என்ன வேணும்னு ப்ரொடியூஸ் பண்றான்னா ஒருத்த மட்டுமா ப்ரொடியூஸ் பண்ணுவான், என் நம்பர் ஆஃப் பீப்புள் ப்ரொடியூஸ் பண்ணுவான். சரி, சோப்புன்னு எடுத்தோம்னா மெடிமிக்ஸ் இருக்கு, லக்ஸ் இருக்கு, லிரில் இருக்கு, அந்த மாதிரி நிறைய ஒயின் சோப்பு, இப்போ என்னென்னவோ சோப்லாம் வந்திருக்கு. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட சாய்ஸ் இருக்கும் உங்களுக்கு. you have the freedom to make to pick one out of n number of things. That's freedom of choice. So you buy what you want and sellers sell what they want. see, the choice is not just for you. உனக்கு மட்டும் அந்த சாய்ஸ் கிடையாது. நீ செலக்ட் பண்றதுக்கு மட்டும் உனக்கு அந்த சாய்ஸ் கிடையாது. செல்லர் ஆல்சோ ஹேஸ் த ரைட் டு செல் வாட் எவர் ஹீ வாண்ட்ஸ். இல்லைன்னா கவர்மெண்ட் வந்துட்டு சென்ட்ரலி பிளான்ல கவர்மெண்ட் வில் டெல் த செல்லர் வாட் ஹீ ஹேஸ் டு செல், how much he has to sell and for what price he has to sell. எல்லாமே கவர்மெண்ட் சொல்லும். அதே மாதிரி பையருக்கும் கவர்மெண்டே சொல்லும், நீ இவ்வளவுதான் வாங்கிக்கணும், இவ்வளவு விலைக்கு நீ வாங்கிக்கலாம், இது வரைக்கும் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி there will be a restriction as to what centrally planned economy. பட் ஆனா இங்க செல்லருக்கும் சரி பையருக்கும் சரி there's a freedom of choice. very 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 important. note it down. next என்னது? there's no central control. see, centrally planned economy அப்படின்னா சென்ட்ரலா இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் நம்ம எக்கானமியை பிளான் பண்ணுது கவர்மெண்ட். பட் ஆனா மார்க்கெட் எக்கானமில கவர்மெண்டோட இன்வால்மெண்டே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கா? இல்ல. ஏன்னா அதுதானே ஃபர்ஸ்டே நம்ம பார்த்தோம். அப்படின்னா ஒரு சென்ட்ரல் கண்ட்ரோலே நம்ம இந்த இடத்துல இல்லாம நம்ம மார்க்கெட்டே அதுவாவே ட்ரிவனா இருக்கு. இட்ஸ் ட்ரிவன் ஆன் இட்ஸ் ஓன். அதோடைய செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸோடைய ரெஸ்பான்ஸை வச்சு அதுவாவே ட்ரிவனா இருக்கு. அதுதான் நோ ஒன் டெல்ஸ் யூ ஹவு மச் டு ப்ரொடியூஸ் ஆர் பை. ஸோ கவர்மெண்ட் சொல்லாது நீ இவ்வளோதான் ப்ரொடியூஸ் பண்ணும், நீ இதை தான் ப்ரொடியூஸ் பண்ணும், நீ இதை தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லாது. எனி ஒன் கேன் ப்ரொடியூஸ் வாட் எவர் தே வாண்ட் அண்ட் எனி ஒன் கேன் பை வாட் எவர் தே வாண்ட்.
புரியுது, ஐடியா கிடைக்குதா? ஸோ தீஸ் டூ ஆர் இன்டர்லிங்க். ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அண்ட் நோ சென்ட்ரல் கண்ட்ரோல் இஸ் இன்டர்லிங்க். இங்க பாரு, prices are signals. Think prices as a DM, direct message that tells buyers and sellers what to do. See, price ஒரு free economy ல where there's nothing controls, the production and the sales, எதுவுமே வந்துட்டு சப்ளையையும் டிமாண்டையும் கண்ட்ரோல் பண்ணல, ஒரு கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணலன்னா அந்த இடத்துல பிரைஸ் தான் வேலை செய்ய ஆரம்பிக்கும். whoever is quoting a very efficient price, வெரி சீப் ப்ரைஸ், அவங்களுக்கு தான் வந்துட்டு அந்த எக்கானமி வேலை செய்யும். புரியுதா? அந்த மாதிரி தான் வந்துட்டு ப்ரைஸ் தான் மார்க்கெட் எக்கானமியில் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். தட் இஸ் வாட் இட் கிவ்ஸ் அஸ் த பையர்ஸ் அண்ட் த செல்லர்ஸ். அவங்களுடைய சிக்னல்ஸை வந்துட்டு ப்ரைஸ் தான் வந்துட்டு இட் வில் டிட்டர்மைன். நீங்கள் வந்துட்டு லேட்டர் பார்ட் ஆஃப் த சாப்டரில் தியரி ஆஃப் டிமாண்ட் and theory of supply படிக்கும்போது you will understand why price is this important in a free economy. புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராஃபிட். எஸ், ஆப்வியஸ்லி பா, நீ பிஸ்னஸ் என்ன யாருக்காவது தான தர்மம் பண்ணுறதுக்கா பண்ணுவோம்? ஆப்வியஸாக கிடையாது. நம்ம வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் மோட்டிவோட தான் நம்ம வந்துட்டு பிஸ்னஸே செய்வோம். கரெக்டா? அப்படின்னா ஒரு மார்க்கெட் எக்கானமியில் ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கான்னா அவன் ஆப்வியஸாக எதை யோசிச்சு செய்வான்? எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும்னு நினைப்பான். கரெக்டா? அதுதான் இங்கேயுமே இருக்கு. ஸோ என்னெல்லாம் இருக்கு? ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ், நோ சென்ட்ரல் கண்ட்ரோல், prices are signals, and last but not the least, profit is the motivator. ஓகேவா? everyone is chasing after the money. இது எல்லாத்தையும் note it down, very important. Now, how does it all gets coordinated? See, ஒரு மார்க்கெட் எக்கானமில ஒரு சென்ட்ரலா ஒன்னுத்த வந்துட்டு இது பண்றதுக்கு, அதை வந்துட்டு கோஆர்டினேட் பண்றதுக்கு ஒருத்தர் இல்ல வந்துட்டு ஒன்னு இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா, how does everything operates on its own? அதுதான் பாரு. See, imagine millions of people doing their own thing. How it's not a total chaos? இப்போ நீ ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்க, உங்க டீச்சர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு உட்காந்து நீ வந்துட்டு ஏதோ ஒன்று புக்கில் கிறுக்கின்னு இருக்க, உன் ஃப்ரெண்டு பாட்டுக்கு உட்காந்து பென் ஃபைட் விளையாடிட்டு இருக்கான், உன்னோட அதுக்கு முன்னாடி இருக்கிறவன் பார்த்து அவன் பாட்டு என்னவோ பண்ணிட்டு இருக்கான், யாருமே அந்த டீச்சரையும் கவனிக்கல, நீங்க பாட்டு அங்கங்க கத்திட்டு ஓடிட்டு இருந்தீங்கன்னா இட் வில் பி a chaosல. இஃப் everyone is doing their own thing, it will be a chaos. அப்படின்னா அது எல்லாத்தையும் எப்படி கோஆர்டினேட் பண்ணி எடுத்துட்டு வருது? அதுதான் நம்ம வந்துட்டு மார்க்கெட் எக்கானமியோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. சி, then enters a invisible hand. நம்ம ஈக்குவேட்டர் மாதிரி. ஈக்குவேட்டர் இஸ் நம்மளை சுத்தி, அதாவது ஈக்குவேட்டர்னா என்னன்னு தெரியுமாப்பா? அர்த்த சுத்தி வந்துட்டு ஒரு இமேஜினரி லைன் நடுவுல போகும், அதுதான் ஈக்குவேட்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு இமேஜினரியான கை வரும், அட்லீஸ்ட் ஈகானோட வேர்ல்டுல. என்னன்னு? see, it is this thing, this whole how a market economy is operating on its own without it becoming a chaos ன்றதுக்கான அந்த டேர்மை வந்துட்டு எடுத்துட்டு வந்தது யாரு? ஆடம் ஸ்மித். see, note it down. It was bought by Adam Smith. See, people acting in their own self interest ends up helping the economy work smoothly. அவங்கவுங்க வேலையை பார்க்கறதே எக்கானமியே ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத சொல்றாங்க. see, instead of doing your own thing, நீங்க வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து கிளாஸை கவனிக்கணும்னு நினைச்சாலே அந்த டீச்சருக்கு ஒரு பெரிய ஹெல்ப். கரெக்டா? அந்த மாதிரி அவங்கவுங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல வேலை செய்யணும். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்னா என்னது? நீ படிக்கணும்னு உனக்கு ஆசை இருக்கணும், நீ முன்னேறணும்னு உனக்கு ஆசை இருக்கணும். கரெக்டா? அப்பதான் உட்காந்து நீ கிளாஸை கவனிப்ப. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா எக்கானமி, கிளாஸ் ரூமே ஸ்மூத்தா இருக்கும்ல. அதை தான் இங்க சொல்ல வராங்க. அண்ட் யூ வாண்ட் டு மேக் மணி, யூ ப்ரொடியூஸ், யூ கைஸ் கேன் see, right? It's okay. You produce cool things people want, like society benefits, everyone kind of gets sorted out with central plan. So everything gets balanced out on its own. அது ஒரு இன்விசிபிளான ஒரு விஷயம், ஒரு கண்ட்ரோல் வரும். அந்த கண்ட்ரோல்ல வாட் ஐ வாண்ட் கோஆர்டினேட்ஸ் வித் வாட் யூ வாண்ட், இல்ல வாட் யூ கிவ். நீ கொடுக்கறதும் எனக்கு தேவைன்னு இருக்கிறதும் கோஆர்டினேட் ஆகி எவ்ரிதிங் கெட்ஸ் சால்வ்ட் அவுட் ஆன் இட்ஸ் ஓன். அப்படிதானே? ஸோ அதுதான் இங்க வந்து நடக்குது. ஸோ கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் பெருசா இல்லாம அதுவாகவே வந்துட்டு சால்வ் ஆகுறது தான் மார்க்கெட் எக்கானமியோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே. கரெக்ட்? நவ் திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஸ்மால் சம்மரி ஃபார் யூ கைஸ். இது வந்துட்டு நீங்க வந்துட்டு ஜஸ்ட் இது வந்து ஒரு கிளிம்ஸா நீங்க வச்சிருந்தீங்கன்னா இதுல இருக்கிற கீவேர்ட்ஸ் வச்சு யூ கேட் ரைட் எவ்ரி திங், லைக் உங்களுடைய மொத்த இதையுமே யூ கேன் ரைட்.
உங்களோட மொத்த மார்க்கெட் எக்கானமியோட தியரி கூட யூ குட் ரைட். ஓகேவா? எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ரன் பை இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஃபர்ம்ஸ் அண்ட் நாட் கவர்மெண்ட். ஸோ வந்துட்டு எக்கானமியை கவர்மெண்ட்டே நடத்தாது, இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஃபர்ம்ஸ் நடக்கும். சி இஃப் யூ ஸ்டடீடு உங்கள் 10th வந்துட்டு ஹிஸ்ட்ரி சோஷியல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா கேபிட்டலிஸ்ட் எக்கானமி அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. In which everything will be based on your privately owned sectors and government will not interfere at all. So அந்த மாதிரியான ஒரு எக்கானமி தான் கேபிட்டலிஸ்ட் எக்கானமி, அந்த மாதிரியான ஒரு எக்கானமி தான் மார்க்கெட் எக்கானமி. அப்போ சென்ட்ரலி பிளான்ட் எக்கானமி நான் என்ன சொன்னேன், இட்ஸ் அ சோஷியலிஸ்ட் எக்கானமி. இது வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு கேபிட்டலிஸ்ட் எக்கானமி, ரைட்? பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இன்ட்ராக்ட் ஃப்ரீலி, இதுவும் நம்ம பார்த்தோம். Prices guides production and consumption. I told you, right? Lower the price, more the consumption, more the production will also increase. Maybe sometimes lower the price, higher the price, production also increases, consumption also increases. These are all the scenarios that you will read in chapter 2 and 3. Okay, wow? So don't worry. You just now know that prices guides production and consumption. Examples, mostly in today's world, India and USA. I'll tell you what this country means. Now, right? Powered by what this whole economy is driven by. Powered by na onnulla, driven by. Onnu note it down. Illana try to take a screenshot of this so that it will be useful for you guys. Powered by, that is driven by what? Profit. Profit தான் demand and supply price வச்சு வரும். And the invisible hand, I told you, right? Last I எப்படி coordinate ஆகும்னு கேட்டா, the invisible hand which is coined by Adam Smith, right? இப்போ உங்களுடைய ரீடர்ல பேஜ் நம்பர் 5 எடுங்க பார்க்கலாம். 5 எடுத்தீங்கன்னா சென்ட்ரலி பிளான்ட் எக்கானமிக்கு கீழே மார்க்கெட் எக்கானமின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகும். வாட் எவர் ஐ எம் மார்க்கிங் ஹியர், you guys should also mark it in your reader. இதெல்லாம் கீவேர்ட்ஸ், யூ ஷுட் நோ அபவுட் தீஸ். MCQல வரத்துக்கு one moment guys. Okay, ரீடர் எடுங்க. இதெல்லாம் வந்துட்டு MCQக்கு வரத்துக்கு ரொம்ப நிறைய வாய்ப்புங்க இருக்கு. ஈவன் ஃபார் யுவர் தியரி கொஸ்டின்ஸ் தீஸ் கீவேர்ட்ஸ் மைட் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு ஸ்கோர் ஃபுல் மார்க்ஸ். ஓகேவா? இங்க பாருங்க, நான் இங்க மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? A market, as studied in economics, is an institution which organizes free interaction of individuals pursuing their respective economic activity. See, in contrast to a centrally planned economy, all economic activities are organized through a market, right? In other words, a market is a set of arrangement. A market is a set of arrangements where economic agents can freely exchange their endowments and products with each other. See, endowments na onnum illa, adu ungalodiya services mari, right? Exchange their endowments or products with each other. Okay va? It is important that one note the term market is used in economics is quite different from the common sense understanding of a market. Very important. நீ யோசிச்சு வச்சிருக்கிற மார்க்கெட்டுக்கும் எக்கனாமிக்ஸ்ல யூஸ் பண்ற மார்க்கெட்டுக்கும் அந்த டேர்முக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஒரு டேர்மை நம்ம நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி எக்கனாமிக்ஸ்ல யூஸ் பண்ற டேர்ம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் எவர் தட் யூ ஹேவ் இன் யுவர் மைண்ட். ஓகேவா? அதான் இங்க சொல்றாங்க. இன் பர்டிகுலர் இட் ஹாஸ் nothing as such to do with marketplace as you might tend to think of. For buying and selling commodities, individual may or may not meet each other in actual physical location. So buying and selling ku physical location ah irukanumra avasiyam kadiyadu. Interaction between buyers and sellers can take place in a variety of situations such as village chowk or super bazaar in a city. Alternatively, buyers and sellers can interact with each other through telephone, internet and conduct exchange of commodities. Phone la kuda na vikkalam. Correct? டிவியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், நாப்தோலோடைய ஆட், இஃப் யூ கைஸ் நோ, இந்த டிவிலலாம் தே வில் கிவ் அன் ஆட். இப்பயே நீங்கள் ஃபோன் பண்ணாதான் வெரி லிமிடெட் ஸ்டாக், அந்த மாதிரி டிவியில் ஆட் கொடுக்கும்போது லைவாக காலர்ஸ் வில் கால் அண்ட் பிளேஸ் ஆர்டர்ஸ், அந்த மாதிரிலாம் கூட வந்துட்டு தட் இஸ் ஆல்சோ அ மார்க்கெட்டுன்னு சொல்ல வராங்க, ரைட்? இப்போ நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழேயே
வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்க மார்க்கெட் எக்கானமி இந்த பேராகிராஃப் இருக்கா, அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப் வரும், அதுக்கு கீழே ஒரு பேராகிராஃப் வரும், அதுல மார்க் பண்ணுங்க இது அதே பேஜ்ல. இன் ரியாலிட்டி practically all economies are mixed economies. What is a mixed economy? மிக்ஸ்ட் எக்கானமினா கவர்மெண்டோட ரோலும் இருக்கும், உங்களுடைய மார்க்கெட்டோட ரோலும் இருக்கும். அதாவது சென்ட்ரலி பிளான்ட், நோட் இட் டவுன், சென்ட்ரலி பிளான்ட் பிளஸ் மார்க்கெட் எக்கானமி தான் உங்களுக்கு வந்துட்டு மிக்ஸ்ட் எக்கானமி. ரெண்டுமே இருக்கும். ஈவன் கவர்மெண்ட் வில் ஹாவ் அ ஈக்குவல் ரோல் டு பி பிளேட் இன் மிக்ஸ்ட் எக்கானமிஸ். India is the best example of mixed economy, say, where some important decisions are taken by government. Note, mark panna. Some important decisions are taken by government, and economic activities are by and large conducted through market. Economic activities market paathukum, important decisions government paathukum. There will be a balance in the economy. இப்ப இருக்கிற நிறைய இடத்துல mixed economy தான் இருக்கு. But only difference is in terms of extent of the role of government deciding the course of economic activity. In United States of America, the role of government is minimal. ஆனா மார்க்கெட்டோடது மேக்சிமமா இருக்கும். ஸோ தே ஆர் போர்ட்ரேட் டு பி அ கேபிட்டலிஸ்ட். பட் ஆனா டிபிக்கலா கேபிட்டலிஸ்டான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. தே ஆர் ஆல்சோ கைண்ட் ஆஃப் மிக்ஸ். பட் ஆனா கேபிட்டலிஸ்டிக் சைடு மேல அவங்க வந்துட்டு மோர் யூனோ அந்த மாதிரி தான் இருக்காங்க, ரைட்? த க்ளோஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் சென்ட்ரலி பிளான்ட் எக்கானமி, சி நோட் இட் டவுன். இதெல்லாம் எம்சிக்யூல வரும். யூஎஸ்ஏ கவர்மெண்ட் மினிமல், சென்ட்ரலி பிளான்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சைனா. நான் இதை நேத்தே உங்களுக்கு சொன்னேன். இந்த 20th century இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் கவர்மெண்ட் ஹேஸ் பேட் அ மேஜர் ரோல். ஒரு கட்ட வரைக்கும் சோசியல் சென்ட்ரலி பிளான்டா இருந்து அப்புறமா இப்போ ரோல் வந்துட்டு கம்மியா இருக்கு. ஸோ இது எல்லாமே எம்சிக்யூல வரத்துக்கு நிறைய வாய்ப்புங்க இருக்கு, ஓகேவா? ஸோ இதனாலதான் நான் இது உங்களுக்கு எடுத்தேனே, ஸோ தட் யூ கைஸ் ஷுட் மார்க் இட் டவுன், கரெக்ட்? இப்போ லாஸ்ட் இதுதான். இது முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்க மொத்த சாப்டர் 1மே வி கேன் க்ளோஸ், ஓகேவா? கீ கான்செப்ட் அப்படின்னு சொல்லி வெறும் டேர்ம்ஸ் மட்டும் லாஸ்டா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, கரெக்டா? அந்த டேர்ம்ஸுக்கான டெஃபினிஷனுமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ தட் யூ கைஸ் வில் அட்லீஸ்ட் யூஸ் இட் ஃபார் எம்சிக்யூஸ் அண்ட் ஆல்சோ சம் 2 mark questions. 2 mark questionஸ்க்காகவும் எம்சிக்யூஸ்க்காகவும் 2 mark questionஸ்க்காகவும் எம்சிக்யூஸ்க்காகவும் தான் நான் இதை எடுத்திருக்கேன். ஐ எம் நாட் எக்ஸ்க்ளூசிவ்லி டேக்கன் இட் ஃபார் பிக் கொஸ்டின்ஸ். பெரிய கொஸ்டின்ஸ்க்காக நான் இதை எடுக்கல, கரெக்ட்? நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டே வரேன். யூ கைஸ் ஜஸ்ட் டேக் அ ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் திஸ். Giving up on one group, see what is an exchange? Giving up on one good or services to get another through trade. அத ட்ரேட் ஆஃப்னா என்னன்னு பார்த்தோம்ல, எக்ஸ்சேஞ்ச். நான் வந்துட்டு பென்சில் வச்சிருக்கேன், நீ பென் வச்சிருக்கேன், நீ இந்த பென்சில் வச்சுக்கோ, எனக்கு இந்த பெண்ணை கொடுனா, இது ஒரு எக்ஸ்சேஞ்ச். ஐ எம் கிவிங் அப் மை பென்சில் டு கெட் யுவர் பென், இதுதான் எக்ஸ்சேஞ்ச். நெக்ஸ்ட் என்னது? சென்ட்ரலி பிளான்ட் எக்கானமி. இதுதான் பார்த்தோம். எக்கானமி வேர் கவர்மெண்ட் மேக்ஸ் ஆல் எக்கனாமிக் டிசிஷன்ஸ். எல்லா எக்கனாமிக் டிசிஷன்ஸுமே கவர்மெண்ட் எடுத்தா சென்ட்ரலி பிளான்ட், எல்லா எக்கனாமிக் டிசிஷன்ஸுமே மார்க்கெட் எடுத்தா மார்க்கெட் எக்கானமி. Both government is taking important economic decisions and major economic decisions are also taken by market. Now that is mixed economy, correct? Even next, what is a production? It is a process of using resources to make goods or services. Production na enadhu? நான் வந்துட்டு ஒரு ப்ராசஸ் பண்ணுவேன். நான் இப்போ வந்துட்டு ஒரு கேக் மேக் பண்றேன்னா அதை வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் பேட்டர் ரெடி பண்ணணும், அதுல வந்துட்டு க்ரீமை ஊற்றணும், இந்த மாதிரிலாம் ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அதுதான் ப்ரொடக்ஷன் ஆஃப் கேக். கேக்கை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அந்த ப்ராசஸ் வச்சு நம்ம போறோம். ஸோ அதுதான் ப்ரொடக்ஷன். ஸோ the process of using resources to make goods or services. Next, market economy na enadhu? Where the decisions are made by individual through free market interaction. Where the decisions are taken by individuals through free market interactions, right? Next, another mixed economy, combining both government control and market forces. அதுதானே நம்ம பார்த்தோம். both government and market forces ரெண்டுமே ஒண்ணா வர இடம் தான் என்னது? mixed economy, ஓகேவா? இப்போ ஸ்கேர்சிட்டினா என்னது? பேசிக் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்தது. ஸ்கேர்சிட்டினா என்ன? ஹியூமன் வான்ஸ் ஆர் அன்லிமிட்டெட். நம்ம டிமாண்டோடைய டிட்டர்மினன்ஸ் எப்படி இருக்கும், கண்டிஷன்ஸ் என்ன, இதெல்லாம் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? அது மாதிரி ஸ்கேர்சிட்டினா என்னது? பேசிக் எக்கனாமிக் ப்ராப்ளம். ரிசோர்சஸ் ஆர் ஆல்வேஸ் லிமிடெட் பட் வான்ஸ் ஆர் அன்லிமிட்டெட். இதெல்லாமே பார்த்தோம் நம்ம, கரெக்டா? மேக்ரோ எக்கனாமிக், ஸ்டடி ஆஃப் எக்கானமி as a whole. மேசிவ், மேக்ரோ, மேசிவ், அந்த மாதிரிலாம் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஸோ எக்கானமி as a whole இருக்கிறத பார்க்கறது மேக்ரோ எக்கனாமிக்ஸ். அவுட்புட், இன்ஃப்ளேஷன், எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே இருக்கு, கரெக்டா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. Now,
What's an opportunity cost? The next best alternative cost, which is foregone. அந்த மாதிரிலாம் படிச்சோம் ஞாபகம் இருக்கா? Trade off அப்படின்னு ஒன்று படிச்சோம் ஞாபகம் இருக்கா? Next best alternative foregone when a choice is made. Next another normative analysis, which is based on what? Which is based on opinions. நம்ம opinion, what should be, இது படிச்சோம் ஞாபகம் இருக்கா? இதோ இங்க பாரு, what ought to be, what should be, இது எல்லாமே வந்துட்டு நார்மேட்டிவ்ல வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி, பிபிசி அப்படின்னு ஒன்று படிச்சோம் தெரியுமா? ரெண்டு கூட்ஸோட காம்பினேஷனை கண்டுபிடிக்கிறது. டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் எக்கானமி கேன் ப்ரொடியூஸ் வித் லிமிடெட் ரிசோர்ஸ். இருக்கிற ரிசோர்ஸஸ் வச்சு 2 கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோம்னா என்னென்ன காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம் படிச்சோமா? போன கிளாஸ் தானே பார்த்தோம் பிபிசி. அதான் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி. என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு நான் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, அதுதான் அந்த இடத்துல ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்கப்பா. இது சிம்பிளா இல்லையா? வெரி ஈஸி. நெக்ஸ்ட் என்னது பாசிட்டிவ் அனாலிசிஸ். பாசிட்டிவ் அனாலிசிஸ் இஸ் வாட்? பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ் அண்ட் நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ் ஒரு வீடியோவே இருக்கு, கரெக்டா? அது வந்துட்டு என்னது? பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் வாட்? இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ். வாட் இஸ், வாட் வாஸ், வாட் வில் பீன்றது வந்துட்டு அது வந்துட்டு நார்மேட்டிவ். இப்போ வந்துட்டு சாரி, வாட் ஷுட் பீன்றது நார்மேட்டிவ். என்னவா இருக்குன்றது வந்துட்டு பாசிட்டிவ். எப்படி வந்துட்டு இந்தியாவுடைய டெவலப்மெண்ட் ரேட் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவா இருக்கு, பாசிட்டிவ். இந்தியா டெவலப் ஆகிறதுக்காக இதை செய்யலாம், நார்மேட்டிவ். இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கன்சம்ஷன்னா என்னது? யூசிங் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு சாட்டிஸ்ஃபை ஹியூமன் வாண்ட்ஸ். அதுதானே. இப்போ நான் வந்துட்டு இந்த தண்ணி குடிக்கிறேன்னா, இந்த தண்ணி நான் குடிக்கும்போது ஐ எம் சாட்டிஸ்ஃபையிங் மை தர்ஸ்ட் அப்படின்னா நான் தண்ணியை கன்சியூம் பண்றேன்னு அர்த்தம். ஸோ யூசிங் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு சாட்டிஸ்ஃபை ஹியூமன் வாண்ட்ஸ் தான் வந்துட்டு கன்சம்ஷன், ரைட்? அண்ட் லாஸ்ட் என்னது? மார்க்கெட். ஓகே, திஸ் இஸ் நாட் லாஸ்ட். ஓகே, மார்க்கெட்னா என்னது? a system or an arrangement where buyers and sellers interact. மார்க்கெட்ன்றது ஒரு இடம்பா. அந்த இடத்துல buyers and sellers will interact and they will exchange goods or services. கரெக்டா? நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னா என்னது? மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னா என்னன்னு தெரியாதா உனக்கு? மைக்ரோ, மினி அப்படிலாம் சொல்லி மைக்ரோ அப்படிலாம் படிச்சோம் ஞாபகம் இருக்கா? மீனா என்னது? இண்டிவிஜுவல். அப்படின்னா எக்கானமியை இண்டிவிஜுவல் லெவல்ல, ஃபர்ம் லெவல்ல பாக்குறது மைக்ரோ எக்கனாமிக்ஸ். யூனிட்ஸ் லைக் ஹவுஸ் ஹோல்ட், ஃபர்ம்ஸ் ஆர் மார்க்கெட். ஸ்டடி ஆஃப் இண்டிவிஜுவல் யூனிட்ஸ். ஓகேவா? இப்போ நீங்க வந்துட்டு இந்த இன்ட்ரோடக்டரி டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் 4 மார்க்ஸுக்கு யூ ஹவ் கம்ப்ளீட்டட் ஃபுல்லி, தரோலி, எல்லா கான்செப்டும் டீட்டெயிலா. இவ்வளோ ஒரு 9 பேஜ் தான் உங்களுடைய மொத்த சாப்டருமே உங்களுடைய ரீடர்ல. பட் ஆனா இதை ஏன் இவ்வளோ டீட்டெயிலா நம்ம பார்க்குறோம்னா, யூ கைஸ் ஷுட் ஹாவ் அன் ஐடியா அபவுட் திஸ் ஆல். இதை பத்தி தெரியணும். இதை பத்தி தெரிஞ்சாதான் யூ கேன் ஆக்சுவலி ரீட் திஸ் டிமாண்டு, சப்ளை, ஃபார்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட்ஸ், பிரைஸ் டிட்டர்மினேஷன் அண்டர் பர்ஃபெக்ட் காம்படிஷன், இந்த மாதிரி சாப்டருக்குலாம் போக போக யூ கைஸ் ஷுட் நோ திஸ் பேசிக்ஸ். அதுக்கோசரம் தான் நம்ம இது எல்லாத்தையுமே பார்த்தோம். ஓகேவா? இன்டெப்தாகவும் பார்த்தோம். இப்போ நம்ம வந்துட்டு 4 மார்க்ஸுக்கு we have completed. So we have successfully completed chapter 1. பட் ஆனால் வந்துட்டு I have planned some Q&A for you guys. நான் வந்துட்டு either it will be the very next video after this, அப்படி இல்லைன்னா it will be after your second chapter போகும்போதே it might come in between also. அது வந்துட்டு however we are I am planning on giving you guys Q&A relating to chapter 1, or it may be also Q&A relating to chapter 1 and 2 to combine ஆவும் நான் கொடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. But yeah, anyway you will get your Q&A, so don't worry about it. நம்ம வந்துட்டு moving forward, next we are going to start with chapter 2, which is your demand chapter. Very very interesting chapter, so stay tuned. And also every time I say you guys, revise and always revisit your your syllabus. You're studying, whatever you're studying, revise and always revisit, right? So I'll see you guys in the next video. Until then, stay tuned. Bye.